குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். நெக்ஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். டிஎன்ஏ பிரசன்னம் மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார். இன்னைக்கு பிப்ரவரி மந்த் பலன்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு கிரகங்களும் நிறைய மாற்றங்களோட ஒரே இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, நம்மளுடைய மகரத்திலிருந்து. ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். முதலாவதாக மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் ஒவ்வொரு டேட்ஸில் மாறுறாங்க. ஸோ எல்லா கிரகங்களும் மகரத்திலிருந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால ஒவ்வொரு டேட்ஸ்லையும் ஒவ்வொருத்தர் மாறுறாங்க. பிப்ரவரி 4ஆம் தேதி புதன் மகரத்திலேருந்து கும்பத்துக்கு மாறுறாங்க. பிப்ரவரி 6ஆம் தேதி மகரத்திலேருந்து சுக்கிரன் கும்பத்துக்கு மாறுறாரு. பிப்ரவரி 12ஆம் தேதிக்கு மேலே சூரியன் மகரத்திலேருந்து கும்பத்துக்கு மாறுறாரு. பிப்ரவரி 24ஆம் தேதி செவ்வாய் மகரத்திலேருந்து கும்பத்துக்கு மாறாரு. ஸோ எல்லாருமே ஒரு பவர் பேக்டாக ஒவ்வொரு பாவத்துக்கு மாறும்போது பலன்கள் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த பிப்ரவரி மந்த் எல்லாமே மகரத்திலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. எந்தெந்த ராசிக்கு எப்படி ஸ்டார்ட் ஆகுறதுங்கிறது பார்க்கலாம். சிம்ம ராசி மற்றும் லக்னக்காரர்களோட 2026 பிப்ரவரி மாத பலன்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அவங்களோட ராசியிலே கேது உட்காந்து ஒரு ஆட்டி படைச்சிட்டே இருப்பார். ப்ளஸ் அஷ்டம சனியோட பார்வையும் இருக்குது. அப்போது அஷ்டம சனி அப்படிங்கிறது 8. ஸோ இவங்களோட எல்லா கிரகமும் ஆல் டுகெதராக போய் 6ல் உட்காந்துக்குச்சு. ஸோ கடன் வாங்கக்கூடிய ப்ரெஷரில் இவங்க தள்ளுவாங்க. ஒரு கார் வாங்குறீங்க அப்படின்னா எவ்வளோதான் பணம் இருந்தாலும் இல்லை கொஞ்சம் கடன் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய கடனை தவிர்க்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா 8ஆம் பார்வையாக உங்களுக்கு இருக்கும்போது அது 100% பிரச்சனைக்குரிய ஒரு பார்வையாக இருக்கும். ஸோ உங்கள் பேரில் ஒரு இடம் வாங்குறது, கார் வாங்குறது, நிலம் வாங்குறது, வீடு வாங்குறது, இதெல்லாமே இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தவிர்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சமயம் சிம்ம லக்னக்காரர்களுக்கு. என்ன அப்படின்னா, என்ன மாதிரியான பிரச்சனை வரும்? 6ல் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும்போது அதற்கான ஒரு செலவுகள், இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். வருமான ரீதியான அடிப்படையில் கொஞ்சம் ஒரு பிளாக்கேஜஸ் வரும். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக வேலை செய்யக்கூடிய ஒரு தருணம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். ரொம்ப ஒர்க்கு ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் தலையில் ஒரு படபடப்பு இருக்கும். நம்மளே ஒரு யோசிப்போம், ஒரு வேலையை நம்மளே வேண்டான்னு சொல்லுவோம். ஏன்னா கேது அந்த இடத்துல உட்காந்துருக்காரு. ரொம்ப தெளிவாக பேசுகிற மாதிரி எல்லா விஷயங்களும் நீங்கள் பேசுவீங்க. ஆனால் அந்த தெளிவே உங்களுக்கு பிரச்சனையாக நிற்கும். உங்களோட ஹையர் அஃபீஷியல்ஸில் போய் எனக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வாயே கொடுத்துடாதீங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் எல்லாமே பிரச்சனையாக உங்ககிட்ட வைக்க போகுது. அப்போ என்ன அப்படின்னா, உயிருக்கு நிகரான ஒரு இழப்புகள் இந்த அஷ்டம சனியில் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ இது ஏதாவது ஒரு விரயங்கள் ஏற்பட்டு தான் அது நடக்கும். முடிந்த அளவுக்கு சிவன் வழிபாடு உங்களை ரொம்ப ரொம்ப நல்லா கொண்டுட்டு வரும். கண்டிப்பாக கோவிலுக்கு போங்க. குடும்பத்தில் வருமான ரீதியாக பிரச்சனை வரும்போது சண்டை போடுறது, அவங்க மேலே ப்ளேம் பண்ணுறது, இதெல்லாம் கொஞ்சம் பண்ணாமல் இருங்க. அடுத்ததாக உங்களுடைய 3ஆம் இடம் சொல்லக்கூடிய உங்களோட முயற்சி செவ்வாயுமே 6ஆம் இடத்துல போய் இருக்குது. ஸோ எந்த ஒரு முயற்சியும் இந்த காலகட்டத்தில் பண்ணவே கூடாது. ஏதாவது ஒரு இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு யாராவது உங்ககிட்ட சொன்னாங்க அப்படின்னா நிறையா, ஏன்னா ராகு இருக்கார் இல்லைங்களா, ராகு 7ல் இருக்கார். 7ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது தேவையில்லாத நட்புக்கள் இப்போ சேரும்னு அர்த்தம். அப்போ ராகு என்ன பண்ணுவார், காற்று ராசிலேருந்து அப்படியே பேசுகிறதெல்லாம் அலை மாதிரி உங்கள் காதில் விழுகும். சூப்பராக பண்ணிக்கலாம், நீ 50,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி உனக்கு 2 லட்சமாக தரேன், 2 நாளில் தரம்பாங்க, வாங்கிட்டு ஓடி போயிடுவாங்க. ஸோ இது எல்லாமே தேவையில்லாத நட்புக்கள் உங்களுக்கு இப்போ தேவையில்லாதது தான். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. சிவன் வழிபாடு பண்ணுங்கள். இப்போதைக்கு உங்களுக்கு அந்த பிரச்சனை எல்லாமே சரியாயிடும். 8ல் சனி இருக்கார் அப்படிங்கிற பட்சத்தில் என்னென்னா, ஏதாவது ஒரு வியாதி வந்தாலும் லேட்டாக தான் போகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பித்ருக்களோட ஆசீர்வாதம் இருக்கிறதுக்காக கரெக்டாக அவங்களுக்கு அந்த படையிலெல்லாம் போட்டு சரி பண்ணுங்கள். சனி அப்படிங்கிறது கர்மகாரகன். ஸோ கர்மம் ரிலேட்டடான எந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. சிவன் வழிபாடு ரொம்ப அவசியம்.